ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சக்தி சந்தியம்மன் டெம்பிள். இந்த டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனம்பாக்கம் ஏர்போர்ட், சென்னை, அங்கே தாங்க இருக்குது. ஏர்போர்ட்குள்ளே இந்த மாதிரி ஒரு டெம்பிள் இருக்குது அப்படின்னு பல பேருக்கு தெரியறதே இல்லை. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஓல்டு, பழமையான டெம்பிள்னு சொல்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல் காட்னு சொல்கிறாங்க. காவல் தெய்வம்னு சொல்லி நிறைய பேர் கும்பிட்டுட்ருக்காங்க. இது ஒரு ஜங்ஷனில் அமைஞ்சதுனால அது சந்தி அப்படின்னு அதுக்கு நேம் வந்திருக்கு. இந்த பிளேஸே பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப காமாக, நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் நல்லா இருக்குது. காலையில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி வர்ஷிப் பண்ணிவிட்டு வர்றது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சாமி கோயிலோட வெளியில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் வாசல், ஸ்ரீ சக்தி சந்தியம்மன் டெம்பிள். இது கோயிலோட டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே கடையும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சாமிக்கு தீபம் போடணும், என்ன வேணாலும் அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்போ சாமியை பார்க்குறதுக்கு போயிட்டு இருக்கேன். சாமி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக, நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி, அம்மன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. காலையில் போயிட்டு இந்த மாதிரி சாமி கும்பிடுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் நமக்கு கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த அம்மன். ஸோ நான் அதுக்கப்புறம் கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். ஸோ நீங்களும் ஒரு சாமியாக பாருங்கள். இந்த கோயிலில் இந்த மரத்தில் தொட்டில் கட்டி தனக்கு குழந்த வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக குழந்த பிறக்கும்னு இந்த கோயிலோட ஐதீகம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக கும்பிடுங்க. சாமிக்கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் தோட்டோ எல்லாமே சொல்லி வேண்டிக்கோங்க. எல்லாமே நல்லதே நடக்கும்னு வேண்டிக்கோங்க. நீங்களும் ஒரு முறை இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.